வகைகள். நட்பானது மூன்று வகையாக நட்பானது மூன்று வகையாக பிரித்துள்ளனர். அவை தலை நட்பு, இடை நட்பு, கடை நட்பு ஆகும். தலை நட்பு என்று சொல்லக்கூடியது முதல் நட்பாகும். அது மனதாலும் ஒருவருடைய செயலாலும் ஏற்படக்கூடிய நட்பாகும். இடை நட்பு என்பது உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர்கள் போன்று பேசக்கூடிய நட்பு வகையை சார்ந்ததாகும். கடை நட்பு என்பது தன் நண்பனுக்கு பல தீய எண்ணங்களை செய்ய தூண்டும் நட்பாகும். இந்த நட்பானது நீண்ட நாள் நிலைக்காது, விரைவில் அழிந்துவிடும். முடிவுரை. திருக்குறளில் வள்ளுவர் நட்பிற்காகவே நிறைய அதிகாரங்களை எழுதி பெருமை சேர்த்துள்ளார். வெறும் வாயால் சிரித்து பேசி மகிழ்வது மட்டும் நட்பு என்று சொல்லிவிட முடியாது. இருவருள் ஒருவர் நெறி கடந்து செல்லும் போது இன்னொருவர் முற்பட்டு எடுத்துரைத்து திருத்துவதே ஆகும். முகம் மட்டும் மலர நட்பு கொள்வது நட்பாகாது.